இன்னைக்கு ஒரு அருமையான ஹேர் டை ஆயில் தான் பார்க்க போறோங்க. இந்த ஹேர் டை ஆயிலை நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய நரைமுடிகள் எல்லாமே நல்லா கருமையா மாற ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஹேர் டை ஆயில் தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். இந்த ஹேர் டைல அப்ளை பண்ணும்போது நம்மளுடைய வெள்ளை முடிகள் கருப்பாகிறது மட்டும் இல்லாம முடி வந்து நீளமா அடர்த்தியா வளர ஆரம்பிக்கும். வாங்க இந்த ஹேர் டை ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிற பொருள் பார்த்தீங்க அப்படின்னா ரோஸோட இதழ்கள்ங்க. நான் ரோஸை வந்து நல்லா பதப்படுத்தி காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதோட இதழ்களை தான் நம்ம சேர்த்துக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கேல்புக்கெல்லாம் நல்ல ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்கும். அதே மாதிரி நம்மளுடைய ஹேர் வந்து நல்லா லாங்கா நல்லா அடர்த்தியா வளர்றதுக்கு இந்த ரோஸ் இதழ்கள் வந்து ரொம்பவே யூஸ் ஆகுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 ரோஸ் இதழ்களை எடுத்துக்கிறேன். இந்த சைஸ் ரோஸ் இதழ்கள் தான் நம்ம ஊற்ற போறது வந்து பாத்தீங்கன்னா 100 கிராம் ஆயில் தான் வந்து ஊற்றி நம்ம செய்ய போறோம். ஸோ அதனால இந்த ஹேர் ஆயிலுக்கு நான் வந்து 6 இதழ்கள் இருக்கிற மாதிரி 6 பூவோட இதழ்களை நான் எடுத்துக்கிறேன். அடுத்து இந்த பொருளை நம்ம சேர்க்க போறது பாத்தீங்கன்னா கருவேப்பிலைங்க. கருவேப்பிலை வந்து நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறத விட நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா கருமையா வச்சிருக்கோம். இப்ப பாருங்க, இந்த மாதிரி 3 கொத்த அளவு நான் எடுத்துக்கிறேன். அதே இதுல நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் பாத்தீங்கன்னா செம்பருத்தி பூவோட பவுடருங்க. அதை வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணியோட பவுடருங்க. வெள்ளை கரிசலாங்கண்ணி இலையோட பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இதை வந்து நம்ம மிக்சி ஜார்ல போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணிலாம் ஊத்தாம அரைச்சிக்கலாங்க. இப்போ நான் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. தண்ணிலாம் சுத்தமா ஊத்தாம தான் அரைச்சிருக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நம்மளுக்கு பவுடர் ஃபார்ம்ல கிடைச்சிருக்கு. இதை வந்து ஓரமா வச்சிருங்க. இப்போ இந்த ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போறோம். அந்த ஆயில் வச்சுதான் நம்ம ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போறோம். அந்த ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத இப்ப நம்ம பாத்திரலாம். அந்த ஹேர் ஆயில் பாத்தீங்கன்னா இதுதாங்க. இந்த ஹேர் ஆயில வந்து நம்ம 3 நாளைக்கு முன்னாடியே செய்து வச்சாச்சுங்க. வெயில்ல வச்சு எடுத்துறணும், ரொம்பவே முக்கியம். அப்பதான் நம்ம இந்த ஹேர் டை ஆயில் செய்யறதுக்கு இந்த ஹேர் ஆயில் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு சூட்டபிளா இருக்கும், நல்ல ஒரு கலரையும் கொடுக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம வடிகட்டிக்கலாம். கண்டிப்பா வந்து வெயில்ல வச்சு எடுக்கணுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நான் 100 ml வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்து தான் இதை நான் செஞ்சிருக்கேன். இப்போ எப்படி செய்யறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வடிகட்டிடுறேன் இதை நான். பாருங்க, இந்த ஹேர் ஆயில் நம்மளுக்கு எந்த அளவுக்கு திக்கா கிடைச்சிருக்கு பாருங்க. எப்படி திக்கா இருக்கு பாருங்க. இது இப்போ ஓரமா இருக்கட்டும். இந்த ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். சியா சீட்ஸ் ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா 3 டீஸ்பூன் அளவு சியா சீட்ஸ் எடுத்திருக்கேன். அதை நான் கழுவிட்டு இந்த வடிகட்டியில வந்து நான் ஆற வச்சிருக்கேன். நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆயில் எடுக்க போறது பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் எடுக்க போறது வந்து பாத்தீங்கன்னா 100 ml தான் எடுக்க போறேன். கொஞ்சமா தான் செய்து காட்ட போறேன். உங்களுக்கு வந்து நிறைய செய்து வச்சுக்கணும் அப்படின்னா 200 ml 250 ml அந்த மாதிரி நீங்க 1/2 லிட்டர் அப்படி கூட நீங்க காய்ச்சி வச்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சியா சீட்ஸோட அளவை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 100 ml நான் 3 டீஸ்பூன் அளவு நான் எடுத்திருக்கேன். இப்போ 100 ml எண்ணெயை ஒரு இரும்பு கடாயில ஊத்திக்கோங்க. இரும்பு கடாயில தான் இதை நீங்க கண்டிப்பா செய்யணும். இந்த சியா சீட்ஸோட நம்ம இன்னொரு பொருளையும் சேர்த்துதான் இப்ப சியா சீட்ஸ் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம். இப்போ இந்த சியா சீட்ஸ் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கிற சியா சீட்ஸை வந்து நம்ம இதுல சேர்த்துடலாம்.
பாருங்க ஆயில்ல நான் சேர்த்துட்டேன். இப்போ இதோட வந்து இன்னொரு பொருளும் நம்ம சேர்த்துக்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா கருஞ்சீரகங்க. கருஞ்சீரகத்தை நல்லா வறுத்துட்டு நான் வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சியா சீட்ஸோட கருஞ்சீரகத்தை சேர்க்கும் போது நம்மளுடைய ஹேர் growth செம்மையா இருக்குங்க. இந்த சியா சீட்ஸை சேர்த்து நம்ம வந்து ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளுடைய ஹேர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஷைனிங்கா இருக்கும். பாருங்க இதை போட்ட உடனே ஆயில் பாருங்க எவ்வளவு திக்கா இருக்கு இல்லையா. இதுல இருக்கிற வளவளப்பு தன்மை வந்து நம்மளுடைய ஹேருக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும், நல்ல ஒரு ஹேர் growth கொடுக்கும், பளபளன்னு இருக்கும், ஷைனிங் அப்படி இருக்குங்க. இப்ப பாருங்க நான் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த சியா சீட்ஸும் கருஞ்சீரகமும் போட்டிருக்கோம் இல்லையா, இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம ஸ்டவ்ல வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸ்டவ் மேல வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் வந்து சிம்ல தாங்க இருக்கணும், கொஞ்சம் கூட ஹை ஃப்ளேம்ல வச்சிடாதீங்க. பாருங்க இப்ப சியா சீட்ஸ்ல லைட்டா தண்ணி இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு தண்ணி எல்லாம் சுண்டணும். அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து கிளறி விடுங்க. பாருங்க நம்மளுக்கு எவ்வளவு திக்கா வந்து ஆயில் கிடைச்சிருக்குன்னு. இது வந்து நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா growth பண்றதை விட நம்மளுடைய ஸ்கேல்ப்ல நல்லா ஆக்டிவேட் ஆகி நரைமுடி வராம பாதுகாக்குங்க. உங்களுக்கு வேர்ல இருந்தே நரைமுடி வராதுங்க. இந்த ஹேர் ஆயில இளநரை இருக்கிறவங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நரைமுறை பிரச்சனைக்கு ஒரு பெஸ்டான சொல்யூஷன் ஆயில் அப்படின்னு சொல்லலாங்க இந்த ஹேர் ஆயில். பாருங்க கடசடன் சத்தம் வருது பாத்தீங்களா. இது வந்து கொஞ்சம் தண்ணியா இருக்கு இல்லையா, நம்மளுக்கு சியா சீட்ஸ் எப்பயுமே வந்து தண்ணியா இருக்கும், நம்ம கழுவி வேற வச்சிருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது. இந்த சொடசடப்பெல்லாம் அடங்கட்டும். இப்ப பாருங்க சொடசடப்பெல்லாம் நல்லா நின்றுச்சு பாத்தீங்களா, தண்ணி எல்லாமே போயிடுச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இதை நம்ம வந்து ஆற வச்சு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். இது ஒரு 3 நாள் வந்து வெயில்ல வச்சு எடுக்கணுங்க. அப்பதான் நம்மளுக்கு வந்து சூப்பரான ஹேர் ஆயில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். வெயில்ல வச்சு நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து ஆயில் கெட்டு போகாம இருக்கும். இந்த எண்ணெயை வச்சுதான் இப்ப நம்ம வந்து ஹேர் டே ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம். இப்போ அதே இரும்பு கடாயை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம அரைச்சு வச்ச பொடியை வந்து இதுல நம்ம சேர்த்துடலாம். இப்போ நம்ம செய்து வச்சிருக்கிற ஹேர் ஆயில வந்து இதுல நம்ம சேர்த்துடலாங்க. பாருங்க எவ்வளவு திக்கா இருக்கு பாருங்க. இந்த ஹேர் டே ஆயில நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு வந்து பாருங்க. ஒரு 6 மாசம் தொடர்ந்து அப்ளை பண்ணுங்க. உங்களுடைய வெள்ளை முடிகள்லாம் எங்க போச்சுன்னே தெரியாதுங்க. வெள்ளை முடிகளே நம்ம தலையில பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு எல்லா வெள்ளை முடிகளுமே நரைமுடிகளுமே அப்படியே கருகருன்னு மாற ஆரம்பிச்சிருங்க. புதுசா வரக்கூடிய முடிகள் கூட நல்லா கருமையா வரும். இளநரை இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஹேர் டே ஆயில். இப்போ இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஸ்டவ்ல வச்சு நம்ம காய்ச்ச போறோம். பாருங்க நம்ம இந்த பொடியை போட்டதுக்கு அப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் நீங்க வச்சீங்கன்னா போதும். ஏன்னா நம்ம சூடு பண்ணாம வச்சோம்னா சில பேர் வந்து சளி பிடிக்குது அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்காக தான் சூடு பண்றோம். இல்ல அப்படின்னா நீங்க அதை அப்படியே வெயில் எடுத்து வச்சு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க சும்மா ஒரு 2 மினிட்ஸ் வந்து நீங்க கொதிச்சுச்சுன்னா போதும். பாருங்க ஃபுல்லா வந்து கொதிக்கணும். அவ்வளவுதாங்க, எல்லாமே கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இல்லையா ஒரு 2 மினிட்ஸ்ல. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணுங்க. அவ்வளவுதான். இப்ப நம்மளுக்கு ஹேர் டை ஆயில் வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த ஹேர் டை ஆயில வந்து நம்ம சியா சீட்ஸை தான் முக்கியமான பொருளா வச்சு யூஸ் பண்றோங்க. இந்த சியா சீட்ஸை வந்து நம்ம வச்சு இந்த ஹேர் டை ஆயில ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளுடைய ஹேர் வந்து நல்லா ஸ்மூத்தா ஆகுங்க, நல்ல ஷைனிங்கா ஆகும். வறட்சி நம்மளுடைய ஸ்கேல்ப் எல்லாம் வறட்சி இல்லாம இருக்கும். ஸ்கேல்ப் வறட்சி ஆனா மட்டுமே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாண்ட்ரஃப்ஸ் எல்லாம் வருது, பேன் தொல்லைகள் வரும். இந்த மாதிரியான தொல்லைகள்லாம் இந்த சியா சீட்ஸ் ஹேர் டை ஆயில வந்து யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வராது.
வராது. அதே மாதிரி நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கருமையா மாறிடுங்க. கண்டிப்பா இந்த ஹேர் டை ஆயில வந்து பாத்தீங்கன்னா நீங்க அட்லீஸ்ட் ஒரு 3 months ஆகுது யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணா மட்டுமே உங்களுக்கு வந்து ரிசல்ட் வர ஆரம்பிக்கும். தடவுன அடுத்த நாளே யாருக்குமே ரிசல்ட் தெரியாதுங்க. நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறமா உங்களுடைய ரிசல்ட்டை நீங்களே பாப்பீங்க கண்கூடா. இதை நம்ம வடிகட்டிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா வடிகட்டி வச்சிடலாம். இது வந்து நம்மளுக்கு ஏர் டைட் இதுல வந்து பாட்டில்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இதை கண்டிப்பா கண்ணாடி பாட்டில்ல ஸ்டோர் பண்ணுங்க. எப்பயுமே பிளாஸ்டிக் பாட்டில் அந்த மாதிரி எல்லாம் ஸ்டோர் பண்ணாதீங்க. கண்ணாடி பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து ஆயில் வந்து ஸ்மெல் வராம கெட்டு போகாம இருக்கும். பாருங்க, எல்லாத்தையுமே நல்லா அழுத்தி எடுத்துருங்க. இந்த திட்டு எல்லாம் நீங்க வந்து ஒரு நாள் வந்து ஹேர்ல அப்ளை பண்ணி நல்லா வந்து ஒரு 2 மணி நேரம் வச்சு 2 மணி நேரமோ 1 மணி நேரமோ நல்லா வச்சிருந்துட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. அது கீழே தூக்கி போட்டுறாதீங்க, வேஸ்ட் ஆயிடும். பாருங்க, நல்லா அழுத்தி அழுத்தி எடுத்தாச்சு. பாருங்க எவ்வளவு திக்கா கிடைச்சிருக்கு நம்மளுக்கு ஆயில். இதுல முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா சியா சீட்ஸோட எண்ணெயை சேர்க்கறது தாங்க. பாருங்க, உங்களுக்கு திக்னஸ் பாருங்க எந்த அளவுக்கு நம்மளுக்கு திக்கா கிடைச்சிருக்குன்னு. நல்ல கருப்பாவும் இருக்கு. இது ஹேர்ல வந்து ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய முடி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ கருகருன்னு மாற ஆரம்பிச்சிருங்க. இதை நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறதையும் நான் சொல்லிடுறேன். இதை வந்து நம்ம டபுள் பாயில் மெத்தட்ல சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா நல்லா ஸ்கேல்ப்ல எல்லாம் படுற மாதிரி நம்ம தடவணுங்க. நல்லா ஒரு 5 minutes மசாஜ் கொடுங்க. 5 minutes மசாஜ் கொடுத்துட்டு நீங்க ஒரு 2 hours கழிச்சு நீங்க ஹேர் வாஷ் பண்ணிடலாம். இல்ல நீங்க வந்து ஆயில் அப்ளை பண்றவங்களா இருந்தா அதை அப்படியே தலை குளிச்சுட்டு நீங்க அப்ளை பண்ணிட்டு அப்படியே வந்து விட்டுறலாங்க. இல்ல ஹேர் ஆயில் நான் யூஸ் பண்ண மாட்டேன் ரெகுலரா அப்படின்றவங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 hours யூஸ் பண்ணிட்டு நீங்க குளிக்கலாம். எப்படி வேணாலும் இந்த ஹேர் டை ஆயில வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க.